இன்னைக்கு கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போயிருக்கையில, பசங்க வந்து இந்த கப் நூடுல்ஸ பார்த்துட்டு ரொம்பவே அடம் பிடிச்சாங்க. இது வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மேகியே நான் வந்து அடிக்கடி செஞ்சு குடுக்க மாட்டேன். எப்பயாவது தான் செஞ்சு குடுப்பேன். சரி பசங்க ஆசைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணு வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து எப்படி வந்து குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில வந்து பின்னாடியே எழுதியிருந்தாங்க. அதாவது ஹாட் பாட் நல்லா கொதிக்க வச்சு, அதில வந்து ஊத்தி 15 நிமிஷம் நீங்க அப்படியே விட்டுட்டாலே சூப்பரா ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில போட்டிருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ரேட் அப்படின்னு பார்த்தா ரூ. 50 வந்து போட்டிருந்துச்சு. அதாவது சரி ஓகே அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த கவர வந்து ஃபுல்லா வந்து நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. பாதி வரைக்கும் தான் வந்து ஓப்பன் பண்ணணும். பண்ணிட்டு சுடுதண்ணிய வந்து நீங்க ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அது கூடவே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃபோர்க்குமே வச்சிருந்தாங்க. ஃபோர்க்குமே நல்லா சூப்பரா ஸ்ட்ராங்காவே இருந்துச்சு. அதாவது மடிச்சு நம்ம உள்ள இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்ல பிளாஸ்டிக்ல தான் குடுத்துருந்தாங்க. ஆனா தண்ணி வந்து எவ்வளோ ஊத்தணும் அப்படிங்கிற அளவு வந்து கரெக்ட்டா வந்து மென்ஷன் பண்ணல. அத விட அதுக்கு கொஞ்சம் மூழ்குற அளவுக்கு மாதிரி நம்ம ஊத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அந்த வந்து மூழ்குற அளவுக்கு தான் வந்து தண்ணி வந்து ஊத்தியிருந்தோம். தண்ணி நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் அந்த அதாவது அதுக்குள்ள ஊத்திட்டு நம்ம எந்த டிஸ்டர்புமே பண்ணக்கூடாது. ஃபுல்லாவே நீங்க கவர் பண்ணி விட்டுருங்க. கவர் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா சொல்லிட்டு உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி நாங்களுமே வந்து தண்ணிய நல்லா ஊத்திட்டு ஃபுல்லா வந்து கவர் பண்ணிட்டோம். அத எந்த டிஸ்டர்புமே பண்ணல. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம். எதுவுமே வந்து குக் ஆகவே இல்ல. அதாவது நூடுல்ஸ் தனியா நின்டுச்சு. நம்ம வந்து ஊத்துன தண்ணியுமே தனியா தான் நின்டுச்சு. கொஞ்சம் கூட குக் ஆகவே இல்ல. சரி இத என்ன பண்றது? வாங்கியாச்சு கீழ போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டியில ஊத்தியே வேக வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சட்டியில தான் வந்து ஊத்தி வேக வச்சிருந்தேன். சட்டியில ஊத்தி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மேகி செய்ற மாதிரி செஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து ரெடி ஆனுச்சு. டேஸ்ட்டுமே அந்த அளவுக்கு நல்லா இல்ல. அதுக்கு பேசாம 3 பாக்கெட் மேகி ரூ. 50க்கு வாங்கியிருக்கலாம்னு தான் தோணுச்சு. நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.